அழைக்கிறது. ஆபத்தான அகழியில் வேலை நடைபெறுகிறது. பிரஷர் லெவல் நார்மலா இருக்கு. 790 ஓவர். இத பத்தி தெரிஞ்சுக்க தான் ஆர்வமா இருந்தேன். ஓகே गाइस, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. தொடர்ந்து வேலையை பாருங்க. எங்க மேல பழி சொல்லாதீங்க. புரியுது. ஞாபகம் வச்சுங்க. பாத்து மெதுவா ஜாக்கிரதையா. இந்த பக்கம் வா. நான் வந்துறேன். கேட்க எப்படி? அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ற நேரம் வந்துருச்சு. 20 செகண்ட். மெதுவா பாத்து. நீங்க சாலிடா தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. என்னால முடியல. நீங்க அப்படியே பாரு. என்னால முடியல. அப்ப அவருக்குள்ள வாங்க. கூப்பிடு. நாம பிளான் பண்ணதை விட 4 மணி நேரம் அதிகமாயிடுச்சு. டென்ஷன் ஆகாதீங்க. 4 மணி நேரத்தை அவங்க சரி பண்ணிடுவாங்க. போர்ட்டர் இன்னும் கனெக்ஷன் கொடுக்காம இருக்காரு. அவருக்கு இருக்கிற அனுபவத்துக்கு கொடுத்த வேலையை முடிக்காம வர மாட்டாரு. நிச்சயமா வெற்றியோட தான் திரும்பி வருவாரு. இருக்கிற நிலைமையை பார்த்தா 2 மணி நேரத்துல முடிச்சிடும்னு நினைக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க சொல்லு. இப்போ ஒரு எவ்வளவு ஆழத்துல இருக்காரு? தரமட்டத்திலிருந்து 1540 அடி கீழே இருக்காங்க. ஆபத்தான அகழியில இருந்து 100 அடி தள்ளி இருக்காங்க. ஆபத்தான அகழியில வேலை பார்க்கறவங்கள நேரத்தை வீணாக்காம வேலையை முடிச்சிட்டு வர சொல்லு. Tamil Rockers.2 போட்டர், நான் பேசுறது கேக்குதா? தயவு செஞ்சு பதில் சொல்லு. கேக்குதா? கேக்குதான்னு சொல்லு. கேக்குது சொல்லு. வேலை எந்த லெவல்ல இருக்கு? எப்ப முடியும்? இங்க வேலை நடந்துட்டு இருக்கு. அனுபவம் உள்ள நீங்களே இப்படி லேட் பண்ணலாமான்னு சூப்பர்வைசர் கேட்க சொல்றாரு. என்ன பதிலே சொல்லல? இந்த அகழியில அவரையும் வந்து என் கூட வேலை செய்ய சொல்லு. அவர் மேலதிகாரி. வேலை சொல்றவர் தான், வேலை செய்யறவர் இல்ல. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு மேல வாங்க. ரேடர் பாருங்க, அதுல ஏதோ வருதுன்னு காட்டுது. அகழிக்கிட்ட போறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அங்க இருக்கிறதுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னா பெருசா தான் இருக்கும். நீங்க சொல்றது சரிதான் சார். 200 அடி தென்கிழக்குல இருந்து போர்ட்டர் இருக்கிற இடத்தை நோக்கி நெருங்கி வருது சார். இத போர்ட்டர் கிட்ட சொல்லு. கப்பலோட மேல் தளத்துல இருந்து பேசுறேன். போர்ட்டர் பேசுறது கேக்குதா? 100 அடி நெருங்கிடுச்சு. 75 அடி. போர்ட்டர் என்ன பண்ற? போர்ட்டர் எங்க இருக்கான்னு கேக்குறல்ல, சொல்லு. தென்கிழக்கு பகுதியில இருந்து ஏதோ ஒண்ணு தாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு தாக்க போகுது. 30, 20. உன் பக்கத்துல நெருங்கி வந்துருச்சு. அந்த இடத்த விட்டு எல்லாரும் வந்துருங்க. போர்ட்டர், 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 போர்ட்டர். நான் பேசுறது கேக்குதா? கப்பலோட மேல் தளத்துல இருந்து பேசுறேன். பதில் சொல்லு. மெக்சிகோ நகரத்தில் உள்ள கொலிமா கடற்கரை 6 மாதங்களுக்கு பிறகு. என்ன நீ கேட்டது? இது போதுமா? தேங்க்யூ. இந்த ஏரியாவில் உன்னை பார்க்கவே முடியல. ஆமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய். இன்னைக்கு இதுல யார் உன் பார்ட்டி? இவதான். இவ என்ன ரொம்ப நாளா எங்க வச்சிருந்தா. ஓ, இன்னைக்கு தான் மாட்டினா, கூட்டிட்டு வந்துட்டேன். சரி, உன்னை நாளைக்கு பாக்குறேன். ஓகே, வரேன்டா செல்லம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. குட் மார்னிங் ஹெக்டர். வரும்போது எனக்கும் காஃபி கொண்டு வந்துட்டியா பென்? என்னைக்கு நான் தனியா குடிச்சிருக்கேன்? ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக எப்பவும் தயாராகவே இருக்கீங்க. பெரியவங்க நீங்க ஏதாவது தனியா பேசுவீங்க, அந்த நேரத்துல நான் எதுக்கு இங்க? பரவாயில்ல, மரியாதை தெரிஞ்சவன். தேங்க்ஸ். ஏய், என்ன விடிஞ்சு தூங்கிட்டு இருக்க? நீ தான் பொண்ணுங்க கூட பேசிட்டு லேட்டா வந்திருக்க. டியூட்டிக்கு உண்டான ட்ரெஸ் போட்டா போறாது, கடமையில கரெக்டா இருக்கணும். ஏய் விட்றா. இந்த சூட காஃபி சாப்பிடு. நீ ஜில்லுன்னு சாப்பிடு. ஓ,
இங்க இருக்கிற மக்கள் ஆபத்துல காப்பாத்துற வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? ஆபத்துன்னா அடிக்கடியா வருது. இங்க சுத்தி பார்க்க வர்றவங்களை பாதுகாக்கிற வேலைக்கு ரூபாய் சம்பளம் கொடுக்கறான். இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாம கடலுக்குள்ள போய் நண்டும் பிடிக்கலாம் இல்லையா? கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப நம்ம தெற்கு பக்கம் போகலாம். பிரச்சனை இல்லைன்னு என்ன பிரச்சனையில மாட்டி விட பாக்குறிய? நம்ம எல்லையை மீறி போனோம், அப்புறம் செக்யூரிட்டி கிட்ட மாட்டி பதில் சொல்ல வேண்டியிருக்கும். போகும்போது இடைஞ்சல் பண்ணாத. யார்? நானு. வாயை முடிக்கிட்டு சும்மா வா. கிளறதெல்லாம் கிளறி நம்ம டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம். யாரும் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க. என்ன நம்பி வா. எது? நான் உன்ன நம்பர் தான். வேலையோட பொழுது போக்குற ஒரே ஆள் நீதாயா? நான் மடியில பூனை குட்டியை கட்டிட்டு வந்துட்டேன். கேட்கணுங்கிறது என் தலைவிதி. மாட்டிக்கிச்சு, தூண்டில்ல மாட்டிக்கிச்சு. மாட்டுக்குச்சின்னு அவசரப்பட்டு புடிச்சு இழுத்துறாதீங்க. அதுவா சோதனைப்படுகிற வரைக்கும் அப்படியே இருக்க. என்னால முடியல. என்னால மட்டும் முடியல. இதுக்கு மேலையும் என்னால முடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவசரப்படாதீங்க. விலகி போனா விரும்பி வரும், விரும்பி வந்தா விலகி போகும். மாட்டினதை எனக்கு விட மனசு வரலையே. கடைசி வரைக்கும் விட மாட்டேனா? தூண்டில இருந்து தப்பிச்சிடுச்சா? மாட்டினது தப்பிச்சு போக நான் விடுவனா? ரெண்டுல ஒன்று பாத்துறேன். இழுக்கிற மாதிரி தெரியுது, ஆனா இழுக்கிற ஏதோ கொஞ்சம் இருக்கு. விடாத புடி. உன் விளையாட்டு புத்தி எல்லாம் இதுதான் கிடைச்சது. வேண்டாம், திரும்பி போயிடலாம். சொன்னா கேளு. நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த வேலையிலேயே காலத்தை ஓட்டிடலாம்னு நினைச்சேன். அதுவும் முடியாது. இங்க போல. சுவையான நண்டுங்க எங்க கிடைக்கும்னு எனக்கு தான் தெரியும். வேண்டாம், எனக்கு கருணாக்கு சொன்னா பழிச்சிரும். ஏன் இப்படி லொடலொடன் பேசி என் உயிரை வாங்குற? நான் உன் உயிரை வாங்கல, உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். திரும்பி போயிடலாம், வந்துரு. கொஞ்சம் பேசாம இருக்கியா? வேண்டாம் பே. நான் போயிட்டு 10 நிமிஷத்துல கரெக்டா வந்துடுறேன். நான் வரும்போது 5 கிலோ நண்டை பிடிச்சிட்டு வரணும் இல்லையான்னு பாத்துக்கிட்டே இரு. 5 கிலோ நண்டா? Okay? சான்ஸே கிடையாது. சரி போ. ஏன் உட்கார்ந்துகிட்டே இருக்க? போ. நீ போயிட்டு நண்டை கொண்டு வரியா இல்ல குண்டை தூக்கி போறியான்னு வந்து பாத்துக்கலாம். ஓவரா பேசுறானே இவன். என்னடானா நம்மள லொடலொடன் பேசுறான்றான். அகழ்கிட்ட போய் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? நாங்க சாப்பிட நண்டு பிடிச்சேன். எங்க அனுமதி இல்லாம அந்த பக்கம் போக கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அங்க போனவங்க மின்சாரம் தாக்கி இறந்திருக்காங்க. நீ இப்ப கவலைப்பட வேண்டியது என்ன பத்தி இல்ல, இத பத்தி தான். என்னது அது? ஜாஸோட இந்த பல்லு அறந்து கிடந்த ஜங்ஷன் பாக்ஸ் வயர்ல எனக்கு கிடைச்சது. பல்லுன்ற நண்டுன்ற இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருக்க. இனிமே இந்த பக்கமெல்லாம் வரக்கூடாது, புரியுதா? ஓகே. நாம போறது யாருக்கும் தெரியாதுன்னு
இங்க பாரு, சரி விஷயம் எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம். இவங்க போய் முதலாளி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தா போதும். என்ன அதட்டத்துல குறியாரு, மத்தது எல்லாத்தையும் சரி சரி, போட்டு- கிளம்பு. எஸ், சாதாரணமான சுறா மீன்களோட இந்த பல்லு ஒத்து போகல. இத பத்தின விவரங்கள் யாருக்காவது தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்க. ம். மன்னிச்சிடு மிஸ் கேட்ஸ்டோன், குட் ஈவினிங் சார். இவ்வளவு நேரம் இருக்கு, வேலை அதிகமா? இல்ல எப்பவும் போலதான். இந்த சின்ன வயசுலயே ஆராய்ச்சின்னு உழைச்சிக்கிட்டே இருக்கீங்களே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா என்ன? இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி நான் சப்மிட் பண்ணி பல ஆகணும். நூற்றாண்டுகளா இங்க இருக்கிற டைனோசரோட எலும்பு கூடுகள் உன்னுடைய ஆராய்ச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நீ சாப்பிட போறதுனால கோச்சிக்காது. எனக்கும் தெரியும் உங்களுக்கு என் மேல ரொம்ப அக்கறை தான். நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய். ஜாஸ் மறுபடியும் வந்துடுச்சா? இது சாதாரண சுறா தான். இதை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். அவங்க வேற எதையாவது பார்த்து பயந்துருப்பாங்க. நிச்சயமா இதை பார்த்து பயந்துருக்க மாட்டாங்க. கண்ட பொண்ணுங்களோட சுத்தாதரா நாம எவ்வளவு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு ஷார்க் வந்து அவனுக்கு ஷாக் கொடுத்துருச்சு. அந்த ரெசார்ட்ல தான் சார் இனிமே நாங்க தங்கியிருக்கோம். பெண்களுக்கெல்லாம் விடுதலை. எந்த பொண்ணையும் கூட்டிட்டு இங்க வரமாட்டா. ஆ, சரி இந்த சுறாவை என்ன செய்யறது? பேசாம நீ இதை ஒரு ட்ரக்ல ஏத்திட்டு போய் உன் வீட்டுல வச்சு ஒரு மாசத்துக்கு தினமும் சுறா புட்டு செஞ்சு சாப்பிடு. ஓகே, நல்ல ஐடியா. இப்பவே ட்ரக்க ரெடி பண்ற, அவனையே கூப்பிடுற. சுறாவை தூக்கு. சுறா அவனை தூக்கி. பென் கார்பெண்டர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியும், அதுவும் அங்க இருக்கு. தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்குல்ல? இங்க யாரு பென் கார்பெண்டர்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் தான். என்ன வேணும் சொல்லுங்க. உங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்க வந்து பாத்துட்டு போலாம்னு வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஹாய், நான் கேத்லின். சாண்டிகோ அக்வேரியம்ல மரைன் பயாலஜிஸ்டா இருக்கேன். இன்டர்நெட்ல நான் உங்க மெசேஜை பார்த்தேன். பார்த்தது வந்துட்டீங்க. நான் அனுப்பின சுறாமீனோட பல்ல பார்த்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா நிச்சயமா அதுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒரே இடத்துல இல்லாம சரி ஒரு சேஞ்சா இருக்கட்டுமே தான் நான் இங்க வந்தேன். அதுவும் இல்லாம நான் எதிர்பார்த்த பல்ல அது இருந்தா நான் இங்க வந்தது வெற்றி தான். இதோ இப்பவே அந்த பல்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். கொடுங்க. இதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா? நான் ஆன்லைன்ல செக் பண்ணப்ப எந்த சுறாவோடும் இது ஒத்து பார்க்கல. இது ஒரு அபூர்வ வகையான ஜாஸோட பல்ல. இது அவ்வளவு சுலபமா யாருக்கும் கிடைக்காதா? இதை எந்த பகுதியில இருந்து எடுத்தீங்க? கடலுக்கடியில 5 மைல்ஸ் தள்ளி இருக்கிற ஜங்ஷன் பாக்ஸ் கேபிள்ல இருந்து எடுத்தேன். குறிப்பா எந்த இடம்னு சொல்லுங்க. டெஃபினெட்லி. தேங்க்ஸ். இதோட பல்லு இவ்வளவு பயங்கரமா இருக்கே. இது பயங்கரமான சுறாவா இல்ல மத்த சுறா மாதிரி? எல்லா சுறாவையும் போலதான். இங்க வர்ற மக்களை பாதுகாக்கிறது தான் என்னோட வேலை. இதனால மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வரணும் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த வகையை சேர்ந்த சுறா மீன்கள் நடுக்கடல்ல தான் இருக்கும், கரையோரமா வராது. எங்க அருங்காட்சியகத்துல இருக்கிறவங்க இந்த பல்ல பார்த்தாங்கன்னா எவ்வளவு பணம் கொடுத்து வேணாலும் வாங்குவாங்க. எனக்கு பணம் வேணும்.
நான் இதை அந்த அருங்காட்சியகத்துக்கு கொடுக்குற அன்பளிப்பா இருக்கட்டும். உங்க பெருந்தன்மையை நான் வரவேற்கிறேன். ஓகே, நீங்க வந்த வேலை முடிஞ்சது. உடனே சாண்டியோகா கிளம்பிடுவீங்களா? இல்ல, ஒரு 2-3 நாள் இங்கே இருந்து என் கண்ணுல ஏதாவது பல் தென்பட்டா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். தேங்க்யூ. சரவ பார்த்தா பல்ல புடுங்குற, பொண்ணுங்களை பார்த்தா பல்லு இழிக்கிற. இழிச்சது போதும் வா. ஏதாவது வேலை இருக்கா? யா, நான் அப்புறம் மீட் பண்றேன். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் இப்படி என்ன படுத்துற? நீ அவ கூட படுத்துற கூடாது பாரு, அதுக்குதான். மேடம், வேற ஏதாவது வேணுமா? இல்ல, வேண்டாம். ஹலோ, ஏய், நான் கேட்லன். என்ன விஷயம் சொல்லு. என்கிட்ட அவன் கொடுத்த பல்ல உண்மையான ஜாஸோடது தான். இதுல எந்த கலப்படமும் இல்ல. ஆஹா, உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்க வீடியோ கேமராவோட வா. சரி, மக்கள் கிட்ட தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஓகே. யார்கிட்டயும் சொல்லாத. யாருமே சொல்ல மாட்டோம், உடனே கிளம்பிடுறேன். அப்புறம் பேசுறேன். ஓகே. ஏய், ஏன் சுத்தி சுத்தி வர? உலகமே சுத்துது, நான் சுத்துனா என்ன? சுத்தி விளையாடுற விளையாட்டு விளையாடலாமா? விளையாடலாமா? சாவி இல்லையே. நமக்கு எதுக்கு சாவி? என்ன பண்றது? ஆ, இதான் வழி. நீ உள்ள வா. எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா. ஒரு வித்தியாசமான அனுபவம். யாருன்னு எடுத்து பேசு. முடியாது, வேலை இருக்கு. எல்லாத்தையும் நானே பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? காலையில இருந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல, நல்லா தான் இருந்தது. திடீர்னு ஏதோ ஒண்ணு வந்தது. அது என்னன்னு பார்க்கும்போது தான். ஓவர்லோடு கொடுத்துருக்கேன்னு பாரு. ஓவர்லோட் கொடுக்கல சார், தேவையான அளவை விட குறைவான மின் அழுத்தத்தை தான் பயன்படுத்தினேன். நீங்கள் நானும் பார்க்கும்போது தான் ஏதோ ஃபால்ட் வந்திருக்கு. அந்த பெருச நீர்மூழ்கிகளை அனுப்பி ஜங்ஷன் பாக்ஸ்ல பிரச்சனையா கேபிள்ல பிரச்சனையான்னு பார்த்து ரிப்போர்ட் பண்ண சொல்லு. இல்லனா என் தலை தான் உருளும். பெருசு கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டமேன்னு நீங்க பெரிய பருப்பு மாதிரி உட்காந்து கால் ஆட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கல. பிளான் கெட்டு போச்சு. முதலாளி கோவத்துல இருக்காரு. என்னைக்குதான் அவர் நம்மள பாராட்டி பேசிருக்காரு. ஹாய். இதை உள்ள வை. என்ன, ஏதாவது முக்கியமான வேலையை கிளம்பிட்டீங்களா? அபெக்ஸோட ஃபைபர் கேபிள்ல ஏதோ ப்ராப்ளமா. இங்க இருந்து 10 மைல் தூரத்தில் இருக்க ஜங்ஷன் பாக்ஸுக்கு போகணும். இந்த நீர்மூழ்கில போய் பார்த்து என்ன பிரச்சனைன்னு வந்து சொல்லணும். 2 நாள் முன்னாடி கடல் கடையில போனப்ப அந்த ஜங்ஷன் பாக்ஸ் சேதப்பட்டு கிடக்கிறத பார்த்தேன். சுறாமீன் அந்த கேபிள்ஸ் எல்லாம் கடிச்சு குதிரை இருந்தது. உண்மையாவா? அதை பத்தி என்கிட்ட ஒன்னும் சொல்லலையே. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த நீர்மூழ்கில எப்ப என்ன நீங்க கூட்டிட்டு போறீங்க?
இதுல வர்றதுக்கு உனக்கு நிறைய அனுபவம் வேண்டியிருக்கு. என்ன பேசுறீங்க? நான் நல்லா படகு ஓட்டுன்னு உங்களுக்கு தெரியாதா? உண்மைதான். படகு ஓட்டுறதுக்கும் கடலுக்கு அடியில ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. யா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நிச்சயமா ஒரு நாள் நான் இந்த சம்மரினை ஓட்டுவேன். அதையும் பார்ப்போம். பார்க்கத்தானே போறீங்க. இந்த நீர்மூழ்கியை ஓட்டுவாங்கிற நம்பிக்கை இருக்கா? அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னைக்காவது ஒரு நாள் அவன் பெரிய திறமைசாலியா வருவான். அது கூட நீங்க சொல்றத கேட்கணும் இல்ல? சரியா சொன்னேன். அமைதியான கடற்கரை நம்ம வரவேற்கிறது. வரவேற்குதோ வழி அனுப்புதோ யாருக்கு தெரியும். வரும்போது ஏன்டா இப்படி டென்ஷன் ஆக்குற? டென்ஷன் அதனால இல்லடா, அங்க பாரு. ஓ, ஏய், நாம வேலையை தான் பார்க்கணும். அப்பப்ப இதையும் பாத்துக்கணும். அப்படிங்கிற நீங்க கேமராவை எடுத்துட்டு வாங்க, நான் எந்த போட்ல போலான்னு பாக்குறேன். சரி மேடம். அடேங்க அப்பா, ஆஹா, மனசு ஏங்குதுடா. சொன்ன வேலையை செய்யாம எதையோ பாத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் புரியுது. நான் பார்த்தானா? இல்லவே இல்ல. பெரிய ஆளுடா நீ. ஆண்டவன் பெரிய ரசிகன்டா டேவிஸ். முன்னழகை விட பின்னழகு தாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரெண்டுமே பிடிக்கலடா. ரசனை இல்லாத உன்ன மாதிரி ரசிக்கிறேங்கிற பேர்ல இன்னொருத்தர் வேதனைப்படுத்துறது எனக்கு பிடிக்காதுடா. பிடிக்கலன்னா போடா. வாடா. வியூ சூப்பரா இருக்கு. விளையாடினது போதும். நான் விளையாடுறதுக்காக இந்த கடலுக்கு வரல. கடலுக்கு அடியில இருக்கிறதையெல்லாம் தெளிவா படம் பிடிக்கிறதுக்காக தான் இந்த லிப்ஸ்டிக் கேமரா. பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கு. சின்னதா பெருசான்னு பார்க்க கூடாது, நல்லா வேலை செய்தான் தான் பார்க்கணும். என்ன சொல்றேன்? ஜாஸோட வேலை பக்கத்துல போய் படம் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. முடியுமா? கிட்ட பார்க்கணும், அவ்வளவுதானே. பார்க்கும்போது எவ்வளவு ஷூட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷூட் பண்ணிக்க. ஹேய், எந்த இடத்துல இருந்து இந்த பல்ல எடுத்தாரோ அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எற போடுங்க. பயங்கர நாத்தமா இருக்கு. ரொம்ப நேரம் காத்திருக்க முடியாது, சீக்கிரம் வா. பக்கத்துல வந்துருச்சு. எவ்வளவு பெருசா இருக்கு. சீக்கிரம் கேமரா விடுங்க. வந்து விளையாடு, உன்னை பார்க்க தானே வந்திருக்கோம். என்ன உலகத்துக்கு தெரிய போகுது. வியூ கரெக்டா இருக்கா? இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போனா நல்லா இருக்கும். எங்க போகணும் சொல்லு. படகு விட்டு நீ போக மாட்டேன், அதுக்கு நான் கேரண்டி. தைரியமா போ, ஒன்னும் ஆகாது. உன்னை நம்பிதான் போறேன். பாத்து ஜாக்கிரதை. இருங்க, நானும் வரேன். டேவிஸ் ரெடியா இரு. என் கண்ணே என்னால நம்ப முடியல. கரெக்டா ஷூட் பண்ணியா? ஆமா, மீடியா அதை பார்த்தாங்கன்னா பிடியா அதை பார்த்தாங்கன்னா பிடிச்சு பிடிக்கிடுவாங்க.
வேண்டாம். ஏய், என்ன பண்ற? அந்த ஜோஸோட பல்லு. அதேதான். இனி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அந்த அம்பை சரியா குத்துன கேட்ல குறி வச்சது நான் வச்சே. எங்க போகுதுன்னு அதுல தெரியுதா பாரு. கரெக்டா வேலை செய்த. லிப்ஸ்டிக் கேமரால எடுத்தது இதுல தெரியுது. அகழியை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறேன். ஷூட் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் இவ்ளோ நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்சது நடக்க போகுது. இன்னைக்கு தான் உன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கறோம். Come on, Johnny. Come on. கொண்டு வா. Good boy. வா. இந்த. புடி இத. சூப்பர். வெரி குட் கேட்ச். கொண்டா. உடு. இரு. ஜம்ப். ஐ. இத பிடி. இப்ப பாரு. எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ. எடுத்துட்டு வா. போ சொன்னா கேளு. நீ போக மாட்டியா? சரி நானே போறேங்க. வா. என்னாச்சு? அப்படி உடச்சிட்டு இருக்க. ஹாய். என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? மக்களை பாதுகாக்கிறத பத்தி பேசணும். பாதுகாப்பு பத்தியா? கரைக்கிட்ட வந்து சுறா ஒருத்தனை தாக்கியிருக்கேன். உள்ள வாங்க. போட்டது போட்ட இடத்துல இருக்குன்னு பாக்குறீங்களா? என் ரூம் இப்படிதான் இருக்கும். அதோட சிகரெட்டை விடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நல்ல விஷயம். விட்டுருவீங்களா? கஷ்டம்தான். வந்த விஷயத்த சொல்லுங்க. இது சீரியஸான விஷயம். கரையோரமா டாகோட ஃப்ரிஸ்பி விளையாடிக்கிட்டு இருந்த ஒருத்தனோட கால் மட்டும் கரையில் ஒதுங்கி இருக்கு. அடக்கடவுளே. கேட்டலைன் ஸ்டோன் பேலியன்டாலஜிஸ்ட், சாண்டியாகோ நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம். இதுல இருந்து நீங்க அருங்காட்சியத்துல வேலை செய்யலங்கிறது புரியுது. அன்னைக்கு சொன்னதெல்லாம் போய் தானே? எனக்கு வேற வழி ஏன் தெரியல. அப்படி சொன்னீங்க? ஏன்னா இப்ப நான் பாத்திருக்கிற ஜாஸ் அபூர்வமான ஒண்ணு. அழிஞ்சு போன இனத்தை சேர்ந்தது. இத பாருங்க. இது வெள்ளை சுறா வகையை சேர்ந்தது. கிட்டத்தட்ட இது 75 அடி நீளத்துக்கு வளரும். டேங்கப்பா. ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 10 சேர்ந்த மாதிரி முழுங்கும். அப்ப அவ்வளவு பெரிய சுறாவை இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, அந்த வகையில வந்த கடைசி குட்டி இது. இது வரும் 15 அடி நீளம் தான் இருக்கு. பயங்கரமான இந்த சுறா எப்படி இந்த கரைக்கு வந்துச்சு? தெரியாத. அத பத்தி தெரிஞ்சுக்க தான் முயற்சி பண்றேன். வந்த உடனே நீங்க இந்த உண்மை என்கிட்ட சொல்லிருக்கணும். சொல்லிருந்தா நம்பிருப்பீங்களா? அது இப்ப முக்கியம் இல்ல. எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒரு உயிரை நான் காப்பாத்திருப்பேன்ல. அதனால மக்களுக்கு ஆபத்து வராதுன்னு தோணுச்சு. செத்து போன குடும்பத்துக்கு இந்த வார்த்தையை சொன்னா அவங்க ஆறுதல் அடைவாங்களா? இனி அதால எல்லாருக்கும் ஆபத்து. அது கதையை முடிச்சாகணும். அதுகிட்ட நெருங்க கூட முடியாது. ஏன் இப்படி சொல்ற? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உங்க மூலமா நான் இதை உலகத்துக்கு தெரிவிச்சேன்னா நீங்க பிரபலம் ஆயிடுவீங்க. எனக்கு அது தேவையில்லை. எனக்கு இங்க உள்ள மக்களோட உயிர் தான் முக்கியம்.
நான் சொல்றத கேளுங்க. லுக், நீ இப்ப என்கிட்ட என்ன கேட்க போறான்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த வழி எனக்கு தெரியும். இதோட உதவி இல்லாம அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். டேக குத்திட்டியா? ஆமா, இதோட உதவியால அது கிட்ட போக முடியும். ஆனா கிட்ட போனா கடிச்சிடும். இதோட உதவி இல்லாம நான் அதை கண்டுபிடிப்பேன். அது உன்னால முடியும். ஆனா நம்ம சேர்ந்து போனா சீக்கிரம் அது கிட்ட போயிடலாம். வேலையில விளையாடுறது எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது. நம்ம சேர்ந்து போனா 2 பேரோட வேலையும் முடியும். நான் அதை காப்பாத்துறேன், நீங்க மக்களை காப்பாத்துங்க. சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு 2ல 1 பாத்துடலாமே. கொஞ்சம் சரிப்பா, உனக்கு கோவம் வந்தா நான் பேசல, விட்டுரு. ஓகே. அதனால யார் உயிருக்காத ஆபத்து வந்தா உடனே அந்த கதையை முடிச்சிருவேன். நல்ல முடிவு. Tamil Rocker statue. ஓவரா பேசாதன்னு சொல்லியிருக்கேன்ல. இனி என்னால உனக்கு பிரச்சனையே வராதுப்பா. பயங்கரமான மிருகங்களுக்கு நடுவுல இந்த இனம் எப்படி இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்துச்சுன்னு புரியல. இந்த வகை சுறா மீன்கள் பனி பிரதேசத்துல காலங்காலமா தாழ்வா தண்ணி கடையில வாழ்ந்துட்டு இருக்கிறதால இதெல்லாம் உயிரோட இருக்குன்னு சில விஞ்ஞானிகள் நம்புறாங்க. இவ்வளவு காலமாவா இது யார் கண்ணிலையும் படாம இருந்திருக்கும்? ஹே ஃப்ரெண்ட்ஸ், நேத்து அது எங்கெல்லாம் போச்சுன்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தப்ப இது என் கண்ணில் பட்டது. நீங்களும் பாருங்களேன். ஒரு நிமிஷம், இதை கேமரால ஷூட் வேற பண்ணிட்டீங்களா? மொத்தத்தையும் பார்த்தா உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடும். நீங்க அந்த கேபிள்ல இருந்து தான் ஜாஸோட பல்ல எடுத்தீங்களா? யா, அதான் அபெக்ஸ் கம்பெனியோட கேபிள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேற்கு பக்கம் போயிருக்கிறதா இதுல நமக்கு தெரியுது. வடகிழக்குல இருந்து 1/2 மைல் தூரத்துல இருக்கு. ஓகே, கேமராவை ரெடியா வச்சுக்கோங்க गाइस. காத்துக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் கோ. இப்போ ஈஸ்ட், இப்போ அது கிழக்கு பக்கமா போகுது. ஈஸ்ட் ஈஸ்ட். ஓ காட், அது இப்ப கடற்கரை பக்கம் தான் போய்கிட்டு இருக்கு. கம் ஆன், கோ. போயிட்டு இருக்கு. சொல்லுங்க சார். அந்த ஜாஸ் இப்ப கரையோரமா வந்துகிட்டு இருக்கு. தண்ணியில நீந்திக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உடனே வெளியே வர சொல்லு. வெளியே சார். ஜாஸ், ஜாஸ், எல்லாரும் தண்ணி விட்டு வெளியே வாங்க. ஜாஸ், ஆபத்து. ஜாஸ் மறுபடியும் வந்துருச்சு. எல்லாரும் வெளியே வாங்க. சீக்கிரமா வெளியே வாங்க.
எய்ம் பண்ண நேரத்துல ஏன் நீ போட்டு திருப்பின? ஏய் அவளை கோவிச்சுக்காது, அவ பண்ணதா சரி. அதனாலதான் அந்த கரையை விட்டு கடலுக்கு போச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல, யாருக்கும் எந்த ஆபத்தும் வரல. நல்ல வேளை நாம பார்த்தோம், இல்லன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கும். ரொம்ப வேகமா போகுது. நாம எவ்வளவு ஸ்பீட்ல போறோம்? நம்ம போட்டை விட வேகமா போகுதுன்னு பாத்துக்கோங்களேன். Oh no. அந்த போட்டை பார்த்து தான் அது அவ்வளவு வேகமா போகுது. அவ இறங்கினதும் நான் தான் பறக்க போறேன். அடுத்தது நான் தான். இல்ல நான் தான். நிச்சயம் அது அந்த படகு தான் பார்க்க போகுது. நீ அவங்கள பார்க்காத, பார்த்தா நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. Hey! ச்சே! வேகமா போ. கண்டிப்பா முடியாது. சீக்கிரம். அந்த கயிறு அதோட வாயில் மாட்டிடுச்சு போல இருக்கு. அதான் போற பக்கம் இழுத்துட்டு போகுது. நிறுத்து, கொஞ்சம் நிறுத்து. முதல்ல இவனை காப்பாற்றுவோம். நீங்க சொன்னதை நான் கவனிக்கல. என்ன மன்னிச்சுடுங்க. காப்பாத்துங்க please. காப்பாத்துங்க. சீக்கிரம். நாம அவளை காப்பாத்தி ஆகணும். வேகமா. நான் அதோட காப்பாற்றணும். கெட்டியா பிடிச்சுக்கங்க. ஒண்ணு இல்ல. அதை அவளை தண்ணிக்குள்ள எழுதி போட்டுக்குள்ள எப்படியாவது அவளை காப்பாத்தியாக்கணும்.
இதனால சட்ட ரீதியா எந்த பிரச்சனையும் வராது, நஷ்ட ஈடும் கொடுக்க வேண்டாம்னு நம்ம வக்கீல் சொல்லிட்டாரு. 2 பேர் அநியாயமா உயிரை விட்டுருக்காங்க, சட்டம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே சார். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். இந்த மாதிரி ஜாஸ் வருதுன்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? அதை நானே சமாளிச்சிடலாம்னு நினைச்சேன். சமாளிக்க முடிஞ்சதா? சார், அதை என்னால கொல்ல முடியும். ஆனா சுற்றுலா பயணிகள் கொஞ்ச நாள் வரக்கூடாது. சுற்றுலா பயணிகள் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. அவங்கள கடலுக்கு போக வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும்? கரையோரமா ஒரு பயங்கரமான ஜாஸ் இருக்கும்போது எப்படி நீங்க சுற்றுலா பயணிகளை அலோவ் பண்ணலாம்? கடல்ல நீந்த வரவங்க கரையை தாண்டாம நான் பாத்துக்கிறேன். ஆனா மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அந்த ஜாஸை எவ்வளவு சீக்கிரம் சாகடிக்கணுமோ நீ அவ்வளவு சீக்கிரம் சாகடிக்கணும். இதுக்கு சம்மதமா? இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஹேய், அதையும் நினைச்சிட்டு இருக்காத. என்னால மறக்க முடியல. நான் இத பத்தி புக்ல படிச்சிருக்கேன், யோகத்திலே வாழ்ந்துட்டேன். ஆனா எனக்கு அனுபவமே கிடையாது. இதை நிரூபிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆனா என்னால முடியல. நான் மட்டும் போட்ட திருப்பாம இருந்திருந்தேன்னா அவங்க 2 பேரும் இறந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் ஏன் தப்புதான். அதுக்கு ஒன்ன மட்டும் காரணமா சொல்ல முடியாது. கொல்லணும்னு சொன்ன நீ ஒத்துட்டு இருந்திருக்கணும். ஆனா என் ஆராய்ச்சிக்காக நான் தான் பிடிவாதமா இருந்துட்டேன். கதறி கதறி என் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு செத்து போயிட்டா. நீ இப்படி வீணா அழறதுனால எந்தவித பிரயோஜனமும் இல்ல. இனிமே இங்க இப்படி நடக்காம பாத்துக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி. தினமும் அந்த கேபிள் பக்கத்திலேயே அந்த ஜாஸ் சுத்தி வருது. இதுக்கு என்ன காரணம்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதை பத்தி நீ யோசிச்சே பார்க்கலையா? அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் விஷுவல் ஸ்டிமுலேவா இருக்கணும். அதுக்குள்ள என்ன போகுதுன்னு தெரியுமா? ஃபைபர் ஆப்டிக்ஸ் தான் காரணம். மிருகங்களோட கொழுப்புச்சத்துல அதை பண்றாங்களா? இத பத்தி நல்லா தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆகாரத்துக்கு வர மாதிரி தெரியலையே. ஆமா, அதான் உண்மை. என் சர்வீஸ்ல கேள்விப்பட்டதே இல்ல. கேபிள்ல ஏற்படுற மின்கசிவுனால இருக்குமோ? கேபிள்ல வர மின்சாரத்தால இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது கடலுக்கு அடியில இருக்கு. ஒருவேளை மின்சாரத்தோட ஈர்ப்பு சக்தியால வந்திருக்கலாம். 1980ல AT&T ஃபைபர் கேபிள இதே மாதிரி சுறா கடிச்சதுன்னு ஒரு பிரச்சனை வந்தது. நான் போய் பார்த்தேன். கேபிள் மெலிசா இருந்ததுனால மின்சாரம் தண்ணியில பாஞ்சிருந்தது. தெரிஞ்சு ஏன் இப்படி ஒரு பிளான போட்டாங்க? இந்த பிளான் ரொம்ப பெருசு. இங்க இருந்து ஆரம்பிக்கிற கேபிள் மெக்சிகோ வழியா நார்த் அமெரிக்கா போய் சவுத் அமெரிக்கா வருது. சவுத் அமெரிக்கால இருந்து கிளைகளா பிரிஞ்சு ஆஸ்திரேலியா போகுது, ஜப்பான் போகுது. இதுக்கு இன்னும் 2 நாள்ல கனெக்ஷனை கொடுத்துருவாங்க. ஆபத்தான அகழிகளை உருவாக்கி இந்த மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் வச்சிருப்பாங்கல்ல? அந்த மாதிரி ஆபத்தான அகழியில தான் என்னோட உயிர் தோழனை இழந்தேன். ஓ, ஐம் சாரி. மின்சாரத்தோட உஷ்ணத்தினாலதான் அது ஜங்ஷன் பாக்ஸ்க்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா கண்டிப்பா அது கேபிளை ஃபாலோ பண்ணி கடற்கரைக்கு வந்து மனுஷங்களை கொண்டு இருக்கணும். இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் எத்தனை சுறாக்கள் கரையை நோக்கி வருங்கிறது எனக்கு தெரியல. இனிமே நாம அதை தொடங்க விடக்கூடாது. என்ன சொல்றீங்க? 1000 கோடி முதல் போட்டவங்க கிட்ட ஜாஸ் வந்து தாக்குது, ப்ராஜெக்டை நிறுத்திருங்கன்னு சொன்னா சரின்னு ப்ராஜெக்டை நிறுத்திடுவாங்களா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இப்ப ஆதாரங்கள் இல்லைங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக ஆபத்துல இருக்கிற மக்களை காப்பாத்தாம விட்டுற முடியுமா? சரி, ஆன்லைன்ல அபெக்ஸ பத்தி ஏதாவது செய்தி கிடைக்குதான்னு பாக்குறேன். கண்டுபிடிக்க முடியுமா? போயிட்டு வந்து என்ன செஞ்சேன்னு சொல்றேன். அவரோட முயற்சி நல்லபடியா முடியணும். நாடவங்கிட்ட வேண்டிக்குவோம். போலாம் வா. ஹலோ. ஹாய். ஹாய். இத மேல வச்சிரு. ஓகே. தேங்க்ஸ். இரு நானே காட்டுறேன். இத போட்டா அந்த சுறாவை நம்ம அழிச்சிட முடியுமா? மேல இருக்கிற நண்பனுக்கு போட்டா உங்க சந்தேகம் தீந்துற போகுது. என்னை விட உனக்கு போட்டா சீக்கிரம் வேலை செய்யும். பென், எல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் தயாரா இருக்கு. அப்ப நம்ம கிளம்பலாம். ஓகே.
தொந்தரவு பண்ணாத, உதவி பண்ண. இதானே உன் பாஸ்வேர்டு? கேபிள்ல ஏற்பட்ட மின்சார கசிவினால தான் நிறைய பேர் இறந்திருக்காங்க. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. அதனாலதான் மறைச்சிட்டியா டோலி? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். துவக்க விழாவுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் கப்பல்ல பண்ணிட்டேன் சார். துவக்க விழாவுக்கு எவ்வளவு பேர் வராங்க? 46 விருந்தாளிங்க. அவங்க எல்லாரும் பங்குதாரர்கள். அதனாலதான் அவங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி உல்லாச கப்பல்ல விருந்து கொடுக்கறேன், தெரியுதா? புரிஞ்சது சார். எல்லா ஏற்பாடும் பிரம்மாண்டமா இருக்கும். தொழிலாளிங்கன்னா உனக்கு என்ன இலக்காரமா போச்சா? எல்லாம் தெரியும், ஆனா அதை நீ மறைச்சிட்ட. கொஞ்சம் அமைதியாரு. நீ எதை பத்தி பேசுறேன்னு புரியலையே. செத்தவங்களை பத்தி தான். இதுல தெளிவா இருக்கு. ஆபத்தான அகழிக்கு போக வச்சு 7 பேரை அநியாயமா கொன்னுட்ட. ஜாசால இறந்தவங்களை எல்லாம் மின்சார கசிவுனால இறந்தாங்கன்னு ரிப்போர்ட் தயார் பண்ணி உலகத்தை ஏமாத்திட்ட. செத்தவங்க குடும்பத்துக்கு தான் நான் பணத்தை தண்ணி மாதிரி வாரி இறைச்சேனே. பணக்காரங்கிற திமிர்ல பேசுறியா? ஜாஸுக்கு மனுஷங்களை பலி கொடுத்துட்டு நல்லவன் மாதிரி நடிக்கிறியா? உன் தில்லு முள்ளு பத்திரிக்கைக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உன் வியாபாரமே க்ளோஸ். உன் கதையை இங்கேயே முடிக்க போறேன். நீ வெளியே போய் சொல்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ரகசிய ஃபைல்களை நீ திருடும் போது எங்க ஆளுங்க கையும் களவுமா புடிச்சிட்டாங்க. அப்புறம் நீ கோர்ட்டு கேஸ்னா அலைய வேண்டியிருக்கும். பணக்காரங்களை அனுசரிச்சு போகணும். உன் செல்வாக்கா இல்ல என் சொல்வாக்கான்னு பாக்க. பெருச வெளியே தள்ளுங்க. ஹாய், நான் பென். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, சொல்லு பென். அந்த ஜாஸ் இந்த பக்கம் எங்கேயுமே காணோம். அது உன் கண்ணில் பட்டுச்சா? நான் ரெசார்ட்ல இருந்து 5 மைல் தள்ளி தெற்கு பக்கத்துல இருக்கேன். இங்க எந்த சொராவும் வரல. ஒருவேளை நான் வரது தெரிஞ்சு பயந்து போயிடுச்சோ என்னவோ. அங்கதான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பார்த்தனா உடனே கான்டாக்ட் பண்ணு. கண்டிப்பா உங்ககிட்ட கூட்டு வரேன். ஓகே ஓகே. மேற்கு பக்கம் 1 மைல் தூரத்துல அது இருக்குன்னு நினைக்கிறேன். அவனையும் இங்க வர சொல்லிருங்க. ஈசாய், நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம். கடற்கரையில இருந்து வடமேற்கு பக்கம் 2 மைல் தூரத்துல நாங்க இருக்கோம். சீக்கிரம் வந்துடு. எதிர் பக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். வரும்போது பார்த்து வா. பார்த்து வரவா, பார்த்துட்டு வரவா? கேட், இது கொஞ்சம் பிடி. ஓகே. நாம எதுக்கும் தயாரா இருக்கலாம். அதோட கதை இன்னைக்கு முடிய போகுது. அதுக்கு என் கையால் தான் சாவு. அது உள்ள போயிடுச்சு. மெதுவா போ. என்னாச்சு? அது ஒரு முடிவோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தயாரா இருங்க, பக்கத்துல வருது. சபாஷ், குத்திட்டேன். சபாஷ். குறி தவறு இருக்காது. டேவிஸ் அடிபடலையே. டேவிஸ், டேவிஸ் come on. டேவிஸ் come on. நான் போய் கண்ணை சொல்றேன். டேவிஸ் come on. டேவிஸ் ப்ளீஸ் கண்ணை தர. டேவிஸ், டேவிஸ், டேவிஸ் என்னாச்சு? come on.
உங்க இனத்தை அழிக்காம விட மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எங்களுக்கு ஒண்ணும் ஆகல. டேவிஸ், யூ ஆர் ஆல் ரைட்? இப்ப பரவாயில்ல. ஓகே. ஏய், என்னாச்சு? ஈசாய், ஈசாய், எங்க போட் முழுகிக்கிட்டு இருக்கு, வா. இதோ வந்துட்டேன். ஈசாய், சீக்கிரம் வா, கம் ஆன். ஏய், நாங்க மூழ்க போறோம். கவலைப்படாதீங்க, இதோ வந்துட்டேன். Come on, quick. மேலே ஏறு. Come on. ஏறு, cat. Yeah, quick. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. Yeah. நாங்க நல்லா இருக்கோம். ஓகே. Thanks. யாரோ உதவிக்கு கூப்பிடுறாங்க. அங்க பாரு, அதோட பல்லு. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய பல்லு. இதான் நமக்கு கிடைச்ச ஆதாரம். இது என்கிட்டயே இருக்கட்டும். வா. என்ன பயமா இருக்கு. கை கூட. மெதுவா. யா. என்னால முடியல. மேல போ. Quick. பாத்து.
வந்தாங்க. ஆமா, இதுதான் இருக்கிறதுலயே பெரிய ஜாஸா? ரொம்ப முக்கியம். கிளம்பு. பல்ல பாத்தீங்கல்ல, இசையோட சேர்ந்து இன்னைக்கு 3 பேர் செத்துருக்காங்க. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. ஒரு பெரிய சுறா மீன் வந்து அவங்கள கொன்னுடுச்சு. பெரிய சுறா மீனா? அதை நீ ஏன் கொல்லல? அதை நாங்க கொன்னுட்டோம். ஆனா அதை விட 3 மடங்கு பெருசு வந்துச்சு. பெருசுன்னா? இசை வந்த படகையே முழுங்கிடுச்சுன்னா பாத்துக்கங்க. பொய் சொல்றியா? லுக், இதுதான் அதோட பல்லு. இதை இப்படியே விட்டுற கூடாது. 60 அடி நீளமுள்ள அந்த ஜாஸை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தா சுற்றுலா வர பயணிகளுக்கு தான் அது ஆபத்து. உடனடியே இதை மேலிடத்துல சொல்லி ஆகணும். நான் நேர்ல பார்க்காம ஒருத்தன் பேச்சை கேட்டு என்னால மேலிடத்துக்கு சொல்ல முடியாது. நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? மாட்டேன். அப்ப எனக்கு இந்த வேலையை வேண்டாம். உள்ளே என்னாச்சு? வேலையை வேண்டான்ட்டேன். உண்மையாவ சொல்றீங்க? இப்ப எதுவும் பேசாத ப்ளீஸ். ஹெக்டர் நடந்ததை சொன்னா வேற ஏதாவது சொல்லணுமா? சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஜாஸால ஆபத்து இருக்குன்னு முன்னாடியே தெரியும். அப்பெக்ஸுக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு டாலி தான் மறைச்சிட்டான். உடனே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண நடவடிக்கை எடுத்தாகணும். சொல்லணும்னு நினைச்சேன். இத பத்தி போலீஸ் கிட்ட விசாரிச்சேன். அவங்கள்ட்ட படகுகளும் இல்லையா, ஆள்பலமும் இல்லையா. அப்ப நேவி கிட்ட கேட்டு பாருங்க. அதுக்கும் முயற்சி செஞ்சேன். கடற்படைக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அதை மீறி அவங்க வரமாட்டாங்க. கோஸ்ட் கார்டு கலிபோர்னியால இருந்து ஆட்களை வரவழைச்சு தரேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் கேட்? எப்படியும் 1 வாரம் ஆகும். அதுக்குள்ள எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க. அப்ப என்ன செய்யலாம்? நாமளே ஒரு சொல்யூஷன் தேடலாம். எங்க வெடிகுண்டு கிடைக்குன்னு எனக்கு தெரியும். அதை எப்படியும் கொண்டு வந்துருவேன். ஏன் நீர்மூழ்கி கப்பலால இங்கெல்லாம் வெடிகுண்டு வச்சு ஜங்ஷன் பாக்ஸ சிதறடிச்சிடலாம். அபெக்ஸுக்கு பவர் சப்ளை இல்லாம செயலிழந்துடும். ஜாஸ் தான் நம்ம முதல்ல அழிக்கணும். மின்சாரத்தோட உஷ்ணத்தை தேடி அது வரதுனால அதை பயன்படுத்தி அதை நம்ம அழிச்சிடலாம். ஹை வோல்டேஜ் உள்ள ஒரு பேட்டரி நம்ம தயார் பண்ணிட்டா அந்த உஷ்ணத்தை தேடி சுறா வந்துடும். அதை எப்படி சாகடிக்கிறது? இந்த முறை அதை நம்ம கையில மாட்டினா நிச்சயமா அதை அழிக்காம விடக்கூடாது. ஒரு பவர்ஃபுல் அட்டாக்க பயன்படுத்தி அதோட கதையை முடிக்கணும். அது கதையை தானே முடிக்கணும். இத பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. தண்ணிக்குள்ள வெடிக்கக்கூடிய ஒரு வெடிகுண்டு 10 மைல் தூரத்துல இருக்கிறதையும் இதை வச்சு தாக்கலாம். 55 மைல் வேகத்துல போகும். 15 வருஷமா இது என்கிட்ட இருக்கு. இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? நான் வேலை செஞ்ச கப்பல்ல இது இருந்தது. அங்க இருந்தா உபயோகம் இல்லாம துருப்பிடிச்சு போயிடுமே, நான் கொண்டாந்து வச்சிருக்கேன். ஓஹோ, இதை நம்பலாமா? பார்க்க பழசுதான். பாஞ்சதுனா போர் கப்பலையே தூள் தூளாக்கிடும். சரி, ஜாஸோட கதை என்ன ஆகும்? கண் முன்னாடியே சாம்பல் ஆயிடும். இது வெடிக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சரி, தண்ணிக்குள்ள இது எப்படி வெடிக்கும்? எல்லா வெடிகுண்டு மாதிரியும் இது தண்ணிக்குள்ள வெடிக்கும். ஆனா அதுல ஒரு பிரச்சனை. குறிப்பா ஜாஸ குறி வச்சு தாக்குன்னா இதால முடியாது. இது இயங்குறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் லாக் இருக்கு. இதை ஜாஸ் மேல பிக்ஸ் பண்ணா தான் ஆட்டோ லாக் ஆகி தாக்கும். இந்த ஆட்டோ லாக்கை எப்படியாவது நாம ஜாஸ் மேல பொருத்தணும். அப்போ நம்ம 3 பேர்ல யாராவது ஒருத்தர் அதுகிட்ட போகணும். அதுக்கு அவசியமே இல்ல. பென், இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் கத்து கொடுத்தது? அவர் கத்து கொடுக்கல, நான் படிக்கும் போது வேட்டையாட கத்துக்கிட்டேன். இப்ப போய் ரெஸ்ட் எடுத்துங்க. காலையில பார்க்கலாம். எஸ் சார். தூங்கிட போறீங்க. 8 மணிக்கு தயாரா இருங்க. வெற்றி நமக்கு தான். ஓகே, அது வருதான்னு பாத்துக்கிட்டே இரு. நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு பாதுகாப்பா நாங்க வந்துட்டு இருக்கோம். நீங்க ஜாக்கிரதையா போங்க. என்ன? நிச்சயமா அந்த கவலை உனக்கு வேண்டாம். என்ன உள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க. எப்ப இது ஓட்டுற பொறுப்பை எனக்கு நீங்க கொடுக்க போறீங்க?
Tamil rockers dot to. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. ரொம்ப முக்கியமானது. சரி சொல்லு. எந்த கப்பலும் கடலுக்கு போக கூடாதுன்னு ஹார்பர் சீப் ஆர்டர் போட்டிருக்காரு. மீறி போனா ஃபைன் கட்டணுமா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த திட்டத்தை நாம இன்னைக்கே துவக்கினாதான் நம்ம எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். நம்ம லாபத்துக்காக தான் நான் உழைக்கிறேன். இத ஒரே நாள்ல இழக்க விரும்பல. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா இவன் என் நண்பன். நமக்கு சுறாவால ஏதாவது ஆபத்து வந்தா இவன் அதை கவனிச்சுக்குவான். இவன்கிட்ட இந்த வெடிகுண்டு தயாரா இருக்கும். புத்திசாலிதான். வா போலாம். ஓகே, நாம கிட்ட நெருங்கிட்டோம். அகழிக்கிட்ட வந்துட்டோம். ஓகே, பாத்து. நான் மூவ் பண்றேன். என்ன பிரச்சனை? ஒரே இடத்துல இருக்கும்போது காத்து வேகம் அடிச்சா இப்படிதான். போக போக எல்லாம் பழகிடும். நிச்சயமா இல்ல. உன்னால முடியுமா? உன் வேலையை காட்டு. தேங்க்யூ. ஓகே, கிட்ட போயிட்டேன். பார்த்து ஜாக்கிரதை, அவசரப்படாத, மெதுவா. ஓகே ஓகே. என்னையே டென்ஷன் பண்ணிட்டீங்க. ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹே, உன் வியாபாரம் எப்படி நடக்குது? Good. ஹே, அப்புறமா பாக்க. ஹாய். ஹலோ. How are you? ஹே, பார்ட்டி எல்லாம் கிராண்டா இருக்கா? நல்லா இருக்கு. இந்தாங்க சார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் நான் சொல்ல போற முக்கியமான விஷயத்தை கேக்குறீங்களா? இந்த நாள் அபெக்ஸ் கம்யூனிகேஷனோட சரித்திரத்துல பொன்னான நாளா பொறிக்கப்பட போகுதுங்கிறத நான் பெருமையோட தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட கடல் வழி கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை நான் இப்போ உங்க முன்னாடி ஆரம்பிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். சேஃபான இடத்துக்கு நாம வந்துட்டோம். இதுக்காக தான் நீங்க எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்க? என் நண்பன் ஆத்மா சாந்தி அடையட்டும். ஜாஸ் இனி வரதுக்கு வாய்ப்பில்லை. ஏய், ஜங்ஷன் பாக்ஸ்ல இருந்து நமக்கு லைன் வரல. கொஞ்ச நேரத்துல வந்துருதான்னு பாப்போம். சுத்தமா போயிடுச்சு. வர்ற மாதிரி தெரியல. முதலாளிட்ட சொல்லிடலாமா? என்னடா யோசிக்கிற? திட்டு வாங்கணும்னா நீ வேணா பண்ணிக்க. அங்க கொஞ்சம் பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கு. நாம ஜாஸோட கதையை முடிக்கிற வரைக்கும் எந்த கப்பலையும் அனுப்ப மாட்டேன்னு ஹார்பர் சீஃப் சொல்லியிருந்தாரு. அவர் பேச்சு மீறி இருப்பாங்க. யாராலையும் சாதிக்க முடியாத இந்த கடல் வழி கம்யூனிகேஷன் டெக்னாலஜிய இன்னும் 2 வருஷத்துல உலகம் பூரா கொண்டு வந்து
இந்த பரந்த உலகத்தையே நம்ம நிறுவனத்தோட கைக்குள்ள கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. எப்படி இருக்கு? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நமக்கு வரப்போற லாபத்தை நினைச்சு இப்பவே நாம சந்தோஷமா இருப்போம். Cheers. நண்பன் கொண்டு வந்தது எங்க இருக்கு? என்னது? அதாண்டா வெடிகுண்டு. அதோட மேல இருக்கான். காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. நாங்க பெசிபிக் ஹாரிசன் கப்பல்ல இருந்து பேசுறோம். எங்க கப்பலை ஜாஸ் தாக்கிடுச்சு. ஏதாவது பிரச்சனையா? அந்த கப்பல்ல ஜாஸ் தாக்கிடுச்சு. கப்பல் கிட்ட இருக்கிற ஜாஸ உன் பக்கம் வரவழைக்க உங்ககிட்ட இருக்கிற பாக்ஸ் கடல்ல போடு. அதை நிச்சயம் சாப்பிட வரும். அப்ப ஆட்டோ லாக்க ஃபிக்ஸ் பண்ணு. சரி ஓகே, நான் பாக்ஸ் கீழே போடுறேன். சீக்கிரம் போல வாங்க. அப்படியே நிறுத்துங்க. கொஞ்ச நேரம் இங்கே நிறுத்துங்க. ஓகே. காத்து வேகமா வீசுது. ஹெலிகாப்டர் ஆடுனதுனால பொறி மிஸ் ஆயிடுச்சு. நிச்சயம் வேற ஏதாவது வழி இருக்கும். அதை நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். பென், நீ ஓட்டு. என்னது? நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த மாதிரி நடக்கும்னு ஒன்னு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கேன். இதான் அனுபவ பாடம். கலக்கிட்டாரு. ஓகே, நான் வெளியே போக போறேன். ஆல் தி பெஸ்ட். தைரியமா இரு. சீக்கிரம் போடு. நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. இன்னொன்னு போடு. போடுற லட்சணத்தை பாரு. 1 2 3. கண்ட்ரோல் மிஸ் பண்ணாலும் நான் விடவே மாட்டேன். பென், கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? பென், விட மாட்டேன். பெற்றுவனா? எவ்வளவு சோதனை வந்தாலும் நீ சமாளிப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ். உன்னோட சேவை என்னைக்கும் இந்த நாட்டுக்கு தேவை.
எனக்கு நான் போறேன். நான் தான் முதல்ல போவேன். வேண்டாம். சொல்லுங்க. முதல்ல போறேன்னு சொல்லி என்னை விட்டு போயிட்டீங்க. கேக்குதா? பதில் சொல்லு. நான் தயாராயிட்டேன். ஓகே அதோட உடம்புல அடிச்சிட்டேன். நாம கொஞ்சம் தள்ளி போயிடலாம். அது வந்துட்டு இருக்கு. இனிமே உன்னால தப்பிக்க முடியாது. அது என்னோட விளையாடி பாக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்த வேலையை முடிச்சிட்டேன். டேமேஜ் ஹெலிகாப்டர் சிக்னல் கட் ஆயிடுச்சு. இருக்கிற இடத்தை விட்டு முதல்ல வெளியே வா. இந்த நிலைமையில நான் வரதா இல்ல. வேற வழியே இல்ல. அதுவே ஆட்டோ லாக் ஆகி தானா வெடிக்கும். நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னது? அதை இப்ப சொல்ல முடியாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். என்ன உல்லாச படகுல போனீங்களே, என்ன ஆச்சு? டார்கெட் லாக் ஆகி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நான் போக மாட்டேன். எங்க போனாலும் நான் அங்க வருவேன். நீயா வந்து மாட்டிக்கிட்டியா? யா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். தேங்க்ஸ். யாரோட முடிவு யார் கையிலும் இல்ல. உன்னோட முடிவு என் கையில இல்ல. ஆனா உன் முடிவு உன் வாயில இருக்கு. ஆட்டோ லாக் ஆன் பண்ணிட்ட. இனிமே நீ தொலைஞ்ச. நினைச்சேன். லாக் ஆயிடுச்சு. அவசரப்படாதீங்க.
நான் பிடிச்சிக்கிறேன். அப்படியே தூக்கு. நான் பிடிச்சிக்கிறேன். மெதுவா. அவங்க தூக்குங்க. அவங்க தூக்குங்க. கை கொடுங்க. போங்க நீங்க மேல போங்க கை கொடுங்க. ஒண்ணும் ஆகல இருங்க நானும் வந்துடுறேன் என்ன பாரு மேன், ஒண்ணும் ஆகல உனக்கு. மேன், என்ன பாரு. பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. உனக்கு ஒண்ணும் ஆகல. தைரியமா இரு, தைரியமா இரு. ஜாஸ் திரும்பி வந்தா நான் பாத்துக்கிறேன். உங்களை நான் காப்பாத்தினதுக்காக எனக்கு தண்ணி பாய்ச்சி இருக்கா? தண்ணியில தானே இருக்கும், எதுக்கு தண்ணி பார்ட்டி?